புடிச்சாலும் புளியங்கொம்ப புடிச்சிட்டாங்க பாருன்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நீங்க அங்க நின்னீங்கன்னா போதும் உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற டீட்டெயில்டான நமது ஜோதிட ரீதியான தினசரி ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவான ராசி பலன்களை பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறுங்கள். மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழுங்கள். கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் சிறப்பான நிலையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதுடன் லாபஸ்தானாதிபதியான 11 கொடிய சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளது. இன்றைய தினம் 7ஆம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஒரு கஜகேசரி யோகம் எனப்படக்கூடிய மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு லக்கியஸ்ட் டேவா இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேலைகளை கூட மிக சுலபமாக அசல்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப பெரிய வேலையாக இருந்தாலும் மலை போன்ற வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக முடித்து நீங்கள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. பெரிய பெரிய நன்மைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சுலபமாக நடைபெறுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலையா இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. எந்த ஒரு பெரிய வேலையானாலும் அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாக இருந்தாலும் சரி நீங்கள் சிறப்பாக அசால்ட்டா செஞ்சு ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. மலையை கூட உங்களால் உடைக்க முடியும். வார்த்தைகளால் உங்களது மிகப்பெரிய டீலிங்கை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட நீங்கள் பேசி நீங்கள் போய் அப்பீர் ஆனீங்கன்னா போதும் கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. ஏதோ சொத்து பிரிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்க சிறப்பான ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க. இதை யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பேசி மிகச்சிறப்பாக உங்களுக்கான ஒரு பாகப்பிரிவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. உத்தியோகத்துல இன்றைய தினம் ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினம் மனசுல அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மாணவர்களுக்கும் ஒரு பொன்னான நாளுங்க. மேற்படிப்பு கொடுத்த நல்ல ஒரு தகவல்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்கு. அட்மிஷன்ஸ் உங்களுக்கு விரும்பிய காலேஜில் கிடைக்கக்கூடிய விரும்பிய கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒருவேளை நீங்கள் திருமண மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை இருந்தது அப்படின்னா உங்களது குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக நல்ல சந்தோஷம் அதிகரிக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுசரித்து போகணுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை அனுசரித்து போறதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையுங்க. இன்னைக்கு ஊரை மாத்தணும் இடம் மாத்தணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமாகவும் உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாகவும் இன்னைக்கு தினம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு மிகப்பெரிய கனவான பதவி உயர்வு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வலுவாக காணப்படுதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இப்ப சிறப்பாக கைகூடும் என்பதால் அனைவருமே திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. நீங்கள் இப்ப பேசுனீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சம்மந்தமா இருந்தாலும் பேசி முடிச்சிருவீங்க. ரொம்ப சுலபமா பேசி முடிச்சிருவீங்க. மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. இவங்க பாரு பிடிச்சாலும் புளியங்கமா பிடிச்சிருக்காங்கிற மாதிரி உங்களை பத்தி ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவுக்குள்ள மிகப்பெரிய நல்ல பேச்சு திறமை மூலமாக உங்களது சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் சிறப்பாக கைகொள்ள முடியும். எனவே முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. உங்களது இல்லத்தில் விரைவிலேயே நீங்கள் மனம் விரும்பியபடி கெட்டிமேள சத்தம் அல்லது இதர சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களது பேச்சில் உள்ளது, உங்களது செயல்பாடுகள் மூலமாக உள்ளது. இப்பொழுது சூப்பரா அசால்ட்டா செஞ்சு முடிக்கக்கூடிய சக்திசாலியா நீங்க இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. யதார்த்தமா நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த எண்ணங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க சக்தி அதற்காக நீங்கள் செலவிடலாம். கற்பனைகள் மட்டும் செய்து எந்த பயனும் இல்லை நண்பர்களே. கற்பனையோடு இருக்காதீங்க, செயல இறங்குங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு சக்திசாலியா நீங்க இருக்கிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசைப்படுவீங்க. ஆனா முயற்சி செய்யறதுல அந்த ஆசைப்படுற பொருளுக்காக இன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க ஆசைப்படுறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் செலவு எதிர்பாராம இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால மனம் கொஞ்சம் உங்களுக்கு கவலைகள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க.
இன்றைய தினம் கூட்டு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய பார்ட்னருடைய கருத்துக்கள நீங்க புறக்கணிக்க வேண்டாங்க. அவங்க கருத்துக்களுக்கும் நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம். சில பேர் வந்து நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. அதிலும் உங்க பார்ட்னர் கூட உங்க கூட்டு வியாபாரமா இருக்கும்போது, அது பெரிய பிரச்சனையாகும். எனவே இன்றைய தினம் அவர்களுடைய பொறுமையை நீங்க டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க சொல்றது பேச்ச நீங்க கேட்டு, அதுக்காக உங்களுடைய கருத்துக்கள நீங்கள் பதிவிடலாம். அத டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. நீங்க காது கொடுத்து கேட்கலைன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. இன்றைய தினத்த பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடைய தலையீட இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம். நல்ல செழுமையான காதல் வாழ்க்கையை பெறுவதற்காக சாக்லேட் போல இனிப்பான நல்ல காதல் வாழ்க்கையை பெறுவதற்காக 3ஆம் நபர் தலையீட்டை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பா நீங்க அவர்களோட நேரத்தை செலவிடுறது உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமா இருக்கும் நண்பர்களே. எனவே அதற்காக முயற்சி பண்ணுங்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. அலுவலக பணிகளில் ப்ரமோஷன்கள் உண்டு. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களை பற்றி சில தவறான கருத்துக்களை மற்றவர்களிடம் கூறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, பக்குவமாக பேசி, கனிவாக பேசி, உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்பமாக நடந்து கொள்வது உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தவிர்க்க உதவிகரமா இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக தினசரி வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வந்துடும். எனவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்களும் பலனடைவீங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டா இருக்கும். இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். புதியவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் லைட் எல்லோ உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. உங்க பூர்வீக சொத்துக்களான தாத்தா வழி சொத்து, பாட்டனார் வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் சாதகமான சூழ்நிலையிலும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மன திருப்தி இருக்குங்க. அலுவலகத்துல நீங்கள் எப்படி விரும்புறீங்களோ அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை அமையும். எனவே உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். கவிதை மற்றும் இலக்கியம் சார்ந்த பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க மனம் விட்டு பேசுவீங்க. அதன் மூலமாக கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதலும் ஒரு நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களால் உருவாக்க முடியும். எனவே குடும்ப உறுப்பினருடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்களது வாழ்க்கை துணையுடன் கலந்து பேசுங்கள் நண்பர்களே. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு புதுவிதமான அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினம் உங்களுக்கு உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாளாகவே அமையுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நிறைய பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்குது, ஆனா யாருமே லைக் பட்டன் அழுத்துறது இல்ல. ஸோ லைக் பட்டன் நீங்க அழுத்துனீங்கன்னா தான் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்குங்கிறத நாங்கள் ஒரு மெஷர் பண்ண முடியும். ஸோ அனைவருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்போதும் நமது சேனலோட இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக ஒரு நாள் முன்னாடியே ஜோதிட வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நமது ராசிபலன்கள் முன்கூட்டியே தகவல் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா இருக்கும். மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.